வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு பேசுகிறேன். இன்றைக்கி ரிஷப ராசிக்கு சனி சுக்கிரன் இணைவு இணைவு எந்த அளவுக்கு யோகம் கொடுக்கும். பொதுவாகவே சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்கள் சனி கிரகம், புதன் கிரகம், ராகு, இதெல்லாம் ஒரு நட்பு கிரகம். உங்கள் ராசியிலையும் சரி, பொதுவாக உங்கள் ஜாதகத்திலேயே பார்த்துக்குங்க. ஜென்ரலாக நம்ம இது பொது கருத்தாக இந்த இணைவு பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த ராசியில் யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கறது சனியும் சுக்கிரன், புதன், ராகு. இந்த தசைகள் நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ராகு திசை நடக்குது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுத்துரும். இந்த இணைவுகள், இந்த கிரக இணைவுகள் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், பொதுவாக சுக்கிரன் பணம் கொடுக்கக்கூடிய, ராகும் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய, இந்த ஒவ்வொரு ராசியிலையும் இந்த கிரகங்கள் யோக பலனை வாரி வழங்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, ஒரு யோகம் உண்டு. அந்த யோகங்கள் செயல்படாமல் இருக்கிறதுக்கும், யோகத்தினால அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே, இப்போ இந்த ராசியில் 1 கோடி பேர் இருப்பாங்கன்னா, ரிஷபத்தில் இந்த 1 கோடி பேருமே ஐஃபையாக இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. ஒருத்தர் ஐஃபையாக இருப்பார், ஒருத்தர் லோவாக இருப்பார், இப்படி அப்பர் லிமிட் அப்படி இதே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி யாருக்கும் அந்த ராசியில் இருக்காது. ஏன்னா இந்த பொதுவாக நம்ம ஜனனம் ஆகும்போது, இந்த ராசியில் பிறக்கும்போது, இந்த ராசிக்காரங்க நமக்கு வீட்டில் இருக்கும்போது நமக்கு யோக பலன்கள் கூடி வரும். ஏன்னா இதோட அமைப்பை அந்த மாதிரி, இந்த கிரக அமைப்புகளே அந்த மாதிரி. ஏன்னா இந்த சுக்கிரனுடைய தசை 20 வருஷமும், சனியோட தசை 19 வருஷமும், ராகுவோட தசை 18 வருஷமும், புதனுடைய தசை 17 வருஷமும் இருக்கும். இந்த தசா காலங்களில் ஏதோ ஒரு தசையில் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுத்துரும் இந்த கிரகங்கள். இந்த கிரகந்த ராஜ யோகத்தை கொடுக்கறதுக்கு இந்த இணைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஜாதகத்தில். இந்த ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது இணைவுகள் நம்ம கரெக்டாக இருக்கும், இணைவுகள் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க தோட்டம் துறவு நிறைய பணங்கள் இருக்கிறது, வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, கஷ்டம்னா என்னன்னு தெரியாதுன்னு வைங்க. அந்த மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சாதாரணமாக இருக்கவங்க கூட மிகப்பெரிய ஆளாக வருவாங்க. இது பொதுவாகவே இது பிறப்பிலிருந்தே. இப்போ ஒருத்தர் அந்த ராசியில் சிறு வயசுலேருந்தே பிறந்துட்டாங்கன்னா, அவங்க பிறப்பு ஜாதகத்திலே இந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா, பிறந்ததுலேருந்தே ராஜ லக்ஸுரியான லைஃப்பை அவங்க அனுபவிப்பாங்க. இது பொதுவான கருத்து. இதில் இப்போ 1 கோடி பேரில் 1 லட்சம் பேர் இந்த மாதிரி லைஃப்பை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க இதே ராசியில். இந்த லைவ் பார்க்குறவங்களுக்கு புதுசாக தெரிய ஆரம்பிக்கும் நம்ம சொல்கிற விளக்கங்கள். இப்போ எதுக்காக அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை பிறக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ தாய் தகப்பன் இருக்காங்க, அம்மா அப்பான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கிரகங்களை சூரியனும் சந்திரனையும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த கிரக இணைவோட இந்த கிரகங்களை சொல்லும்போது, இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களாக பார்க்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு இப்படி 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 9 கிரகங்களுமே நல்ல பாசிட்டிவாக இருக்குதா? ஏன்னா ஒவ்வொரு 9 கிரகங்களுக்கும் 9 தன்மைகள் இருக்கும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பவர்ஃபுல் இருக்கும். இந்த கிரகங்கள் எல்லாம் நமக்கு பாசிட்டிவ் பவர்ஃபுல்லாக இருக்குதா, நெகட்டிவ் பவர்ஃபுல்லாக இருக்குதான்னு பார்க்கணும். பாசிட்டிவ் பவர்ஃபுல்லைனா கிரகங்கள் தோஷம் இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு தோஷம் இல்லாமல் இருக்குன்னா, அவங்க தாய் தகப்பனுக்கு தோஷம் இல்லாமல் இருக்கும், சாபம் இல்லாமல் இருக்கும். இப்படி இல்லாமல் இருக்கும்போது இந்த ராசியில் பிறப்பாங்க. யாரு நம்ம பரிகாரம் பண்ணி சரியான நமக்கான தோஷங்கள் நிவர்த்தி பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறக்குதோ, அது ரிஷப ராசியாக பிறந்தால் அவங்களுக்கு லக்கு. இப்போ அவங்க என்ன ராசியாக வேணால் இருக்கட்டும், இப்போ மிதுன ராசியாக இருக்கலாம், இல்லை கன்னி ராசியாக இருக்கலாம், இல்லாட்டா மேஷ ராசியாக இருக்கட்டும். இப்படி 12 ராசியில் இருக்கிறவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கிரகங்கள் பாசிட்டிவாக தோஷம் இல்லாமல் இருந்துச்சு, அவங்க தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இருந்த தோஷம் நிவர்த்தி ஆகி கோயில்களுக்கெல்லாம் நிறையா போய் வழிபாடு முடித்து ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் நல்லபடியாக கடவுளை வேண்டி ஒரு நல்லபடியாக குழந்தை பிறந்து அது ரிஷபராசியாக இருந்துச்சுன்னா கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா அந்த மாதிரி கிரகங்கள் பிறக்கும் போது இந்த அதிர்ஷ்ட குழந்தையை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த குழந்தைகள் வளர வளர அவங்க குடும்பத்தில் வளர்ச்சி அதிகமாகிக்கிட்டே வரும். இது 2ஆம் இடத்தை குறிக்கும். இந்த ரிஷபத்துக்கு 2ஆம் இடங்கிறது புதன். அப்போ அந்த புதன்கிறது தனாகாரனா புதன் வரும். அப்போ இவங்களுக்கு படிப்பில் எந்த தடை இல்லாமல் மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ படிப்பில் தடை இல்லாமல் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலேயே இவங்கள் தாய் தகப்பனே பாசிட்டிவாகவே வளர்த்துருவாங்க. பாசிட்டிவ்னா என்ன, கிரகங்களுடைய பாதிப்பு இல்லாமல் கிரகங்களுடைய தடைகள் இருந்தால் அதுக்குண்டான பரிகாரங்கள், அதை சரி பண்ணுறது, அது முன்னாடி மூமெண்ட்டில் சரியானபடி பண்ணும்போது அந்த குழந்தை சாதாரண குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை படிக்கிறதே பெரிய ஒரு லக்ஸுரியான ஸ்கூலில் தான் படிக்கும்.
இப்போ நம்ம சொல்ல இப்போ கோடீஸ்வரன் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிறதுல அங்கே அந்த குழந்தை படிக்கும். நார்மலாக இருந்தால் கூட அந்த குழந்தை அங்கே படிக்கும். இவங்கெல்லாம் எப்படி அவ்வளோ பெரிய ஸ்கூலில் போய் படிக்க வைக்கிறாங்கன்னு நம்ம கேட்பாங்க. அது கிரக அமைப்பு, அதுக்கு பேர் தான் கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது. அப்போ நம்ம நார்மலாக இருந்தாலும் கிரகங்களுடைய யோக பலன்கள் இருக்கும்போது அந்த இடத்துல போய் டச் பண்ணிடுவாங்க. இப்போ வசதியாக இருப்பாங்க, அவங்களால படிக்க முடியாது. நார்மலாக வசதியாக இருப்பாங்க, அவங்க அவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க. அவங்க படிக்க வைக்கிறது இல்லைங்க, அவங்க பிறப்பு ஜாதகிலேயே அவங்க வாங்கி வந்த வரம், அவங்களுக்கு பிறந்த குழந்தை மூலிமா அவங்க குடும்பத்தில் வளர்ச்சி வரும். இதுதான் கிரக இணைவுங்கிறது. அப்போ சுக்கிரன், சனி, ராகு, புதன்லாம் ஒரு நட்பு கிரகங்களாக இருக்கிறனால இந்த ஜாதகத்துலேயும் அப்படி நட்பாக இருக்கும்போது நல்ல ஒரு குழந்தை மூலிமா ஒரு நல்ல ரெக்ஸுட் லைஃப்பை வந்து அவங்க அனுபவிப்பாங்க, அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அவங்க வாங்குற காராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாமே சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அறிவு சார்ந்த விஷயத்தை வந்து அவங்க கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த இணைவு இருக்குது. புதன்கும்போது அந்த படிப்பில் வந்து நல்லா கவனம் செலுத்துவாங்க, படிப்பை நல்லா படிக்க வச்சுருவாங்க. நார்மலாகவே நல்ல அறிவு சார்ந்த விஷயத்தை வந்து எடுத்து படிப்பாங்க. நல்ல 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 டேலண்ட்டுகள்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்குது. சந்திப்புகள்லாம் பெரிய பெரிய ஆளோட லிங்க்கு சந்திப்புலாம் வரும். இது வந்து பொதுவாக இந்த இணைவுகள் இருக்கும்போது தான் இந்த சந்திப்புகள் வரும். இந்த இணைவுகள் வரும்போது சில பேர்த்துக்கு இதே ராசியில் இருக்குது, சில பேர்த்துக்கு இதே மாதிரி அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு அது நடக்கலைங்கும் போது என்ன காரணத்தினால நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொல்கிறோம்ல ராகுனுடைய தோஷமும், ராகு தோஷம், சனி தோஷம், இந்த சுக்கிர தோஷம், இந்த மாதிரி தோஷ தடைகள் அவங்களுக்கு வெளியில் போகாமல் இருக்கும். தோஷங்கள்னால இருக்கிறனால அவங்க வாழ்க்கையில் அந்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு நமக்கு என்னென்ன கிரகங்கள் வந்து தடையாக இருக்குது, அந்த என்ன கிரக தோஷத்தினால நமக்கு அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து அதை ஆக்டிவேஷன் பண்ணணும். கிரக ஆக்டிவேஷனுங்கிறது வந்து இப்போ நம்ம கிரகங்கள் வந்து நமக்கு நம்மளை அறியாமே அதோட ஆக்டிவேஷன் தொடர்ந்து 24 மணி நேரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்குங்க. அப்போக்கு நம்ம மேடு பள்ளம் இருந்துக்கிட்டே இருக்கு நம்ம லைஃப்பில். நம்ம மேலே கீழே ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? அதில் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் இதே ராசியில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக அந்த ராசியில் இருக்க வந்து ஒரு அதிர்ஷ்டசாலிக, ஒரு வீட்டில் வந்து ரிஷபங்கிற ஒரு ராசியில் பிறந்துட்டாங்கன்னா அந்த வீடு வந்து செழிப்பாக வந்துடும். ஆனால் நம்ம தாய் தகப்பன் வளர்ப்பு முறையிலையும் இருக்குது, நம்ம கொண்டுட்டு வர இதுலேயும் இருக்குது. எதுக்குன்னா அந்த யோகம் வரும்போது நம்ம தான் அதை கரெக்ட் பண்ணி கொண்டுட்டு போகணும். அந்த கிரகங்களில் வந்து கிரகனுடைய சப்போர்ட் நமக்கு பவராக இருக்குதான்னு பார்த்து, இல்லை மற்ற கிரகங்களுடைய தோஷமோ இல்லை ஒரு சாபமோ இருந்தால் அந்த யோகங்கள் வேலை செய்யாமல் போயிடும். ஒரு தோஷம் ராகுங்கிறது ராகு தோஷம் அப்படிங்க. எதனால ராகு தோஷம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அவங்க அப்பா அம்மாவோ இல்லை அவங்களோ சர்ப்பத்தை அடித்து இறந்துருக்கும். அது தோஷமாக என்ன ஆகுன்னா நம்ம வாழ்க்கையில் படிப்பில் தடையை ஏற்படுத்திடும், பொருளாதாரத்தில் தடையை ஏற்படுத்திடும். அதே மாதிரி சனிங்கிற கிரகம் வந்து கர்மாவுக்கு உரிய கிரகம். நம்ம தாய் தகப்பை செஞ்சு தாத்தா பாட்டி தாய் தகப்பை செஞ்ச கர்மாவுடைய தாக்கம் நமக்கு வந்து யோகத்தை வேலை செய்ய விடாமல் தடுக்கும். அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ புதன்கிறது புத்திசாலியான கிரகம். அப்போ இந்த சாபம் இந்த தோஷம் இல்லாமல் வரும்போது இந்த புதன் வந்து புத்திசாலியான கிரகம் போது வழி நடத்தும். அப்போ நல்ல படிக்கிறதுக்கு ஆற்றல் உண்டான மைண்ட் செட்டை கொடுக்கும். மைண்டில் வந்து நல்ல பிரெயினை நல்லா மைண்டில் வேலை செய்யும். ரெண்டாவது வந்து உடல் ரீதியாக வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் உடம்பை விட்டு வெளியில் போகும். இதுக்கு தான் இந்த கிரக இணைவுகளை பற்றி நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த இணைவுகள் வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சரி 12 ராசிலையும் ஒவ்வொரு கிரக இணைவுகள் இருக்கும். அப்போ அந்த இணைவுகளில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சாபம் தோஷம் இதெல்லாம் வந்து லிங்காக இருக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் மேலே வர முடியாமே இருப்போம். அப்போ நம்ம அதை பார்க்கணும். அப்போ அதை நம்ம சரி பண்ணணும். அப்போ அதை சரி பண்ணும்போது தான் அடுத்தது சரியாகும். இவங்க என்ன சொன்னால் மேலோட்டமாக வந்து கிரகங்கள் வந்து இப்போ குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி வரும்போது 3, 6, 11க்கு வரும்போது மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்குங்கிறது வந்து பொதுப்படையான கருத்து. நம்ம அதவே நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. நம்ம ஜனன ஜாதகத்தில் கிரகங்களுடைய தோஷங்கள் நமக்கு கடுமையாக இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த யோக பலன்களை வந்து தடுத்துரும். அப்போ நம்ம தான் அதை அந்த ஜாதகத்தை எடுத்து நமக்கான தோஷங்கள் நிவர்த்தி பண்ணியிருக்கிறோமா, சரியாயிடுச்சா இல்லையா, எதனால இன்னும் சரியாகாமல் இருக்குது என்னங்கிறது ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி அதுக்குண்டான ரெமெடி கொடுக்கணும். அந்த ரெமெடி கொடுக்கும்போது நார்மலாக சரியாயிடும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தில் பார்க்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தோஷம் சரியான தான் அவங்களுக்கு யோகம் வேலை செய்யும். கர்மா நிவர்த்தியானா தான் அவங்க வாழ்க்கையில் உயர முடியும். அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நமக்கு சப்போர்ட்டில் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
அப்போ நமக்கு வந்து தசையில் கிரகங்களுடைய தசையிலையாவது பணம் வரணும், இல்லைன்னா புத்தியிலையாவது பணம் வரணும், இல்லை கோச்சாரத்தில் வரும்போதாவது வரணும். அப்போ இதில் மூணுலேயுமே நடந்தால் நமக்கு எது வரல அப்படிங்கும்போது என்ன, கிரகங்களுடைய உயிர் ஓட்டம் இல்லாமல் கிரகங்களுடைய பலவீனமாக இருக்கிறது தான் மெயின் காரணம். அப்போ நம்ம அது என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமான சூழ்நிலைக்கு போக முடியும். இதுதான் கிரக இணைவுகள். கிரக இணைவுன்னு நம்ம பொதுவாக வந்து டாப்பில் இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி இருப்பீங்கிறத காட்டிலையும் அந்த ஜாதகம் உண்டான ரெமெடி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு உண்டான ரிலீஃப் தெரியும். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தால் அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி கிரக தடைகளா சாபங்களா அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணாவே போதும். நம்ம சும்மா நம்ம ஜென்ரலாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறத காட்டிலையும் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான கருவி இருக்குதா, சரி பண்ணுறதுக்கு உண்டான மருந்து இருக்குதா அப்படின்னு மெதுவாக பார்க்கணும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், நார்மலாக தலைவலிக்குதுன்னு தலைவலி மாத்திரை கொடுத்தா நமக்கு சரியாயிருது. அது மாதிரி எது எங்கே பிளாக்காக இருக்கோ அந்த பிளாக் எடுத்து விட்டால் அவங்களுக்கு அடுத்தது அவங்க வேலை அவங்களுக்கு தடை இல்லாமல் அந்த வேலை நடக்குது. அதைத்தான் நம்ம மெயினாக பார்க்கணுமே தவிர மற்றதை நம்ம பார்க்கறதுனால எந்த ஒரு பலன் வந்து கிடைக்கிறது இல்லை. பொது பலனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ தொடர்ந்து என்னுடைய லைவில் பார்க்கும்போது கிரக இணைவுகளை பற்றி ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன். இதே மாதிரி என்னுடைய லைவை தொடர்ந்து என்னுடைய லைவை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் வந்து என்னிடம் ஜாதகம் பார்க்கணும், அதுக்கு ரெமெடி தேவை அப்படிங்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்லேயும் வந்து பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்ட்டும் உண்டு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.